இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று காலை செய்தி எல்லாரும் கேட்டிருப்பீர்கள். வாழ்க்கையில கண்ணீரோடு வாழ்கிற நமக்கு, எந்த விதமான எதிர்பார்ப்பும் கிடைக்காத நமக்கு, எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லுகிற நமக்கு, நான் பல வருடங்கள் காத்திருந்தேன் என்று இருக்கிற நமக்கு, ஒரு ஆழ்ந்த சத்தியம் அதுதான். தேவனை காலையில் சகோதரி மஞ்சுளா உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, வணங்குகிறது, தொழுது கொள்கிறது என்பதுதான் ஆராதனை. அந்த ஆராதனையில் என்ன செய்கிறோம்? பாடுகிறோம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசுவை நாம் தொழுது கொள்ளுகிறோம். தொழுது கொள்ளுகிற ஆபிரகாமுக்கு என்ன நடந்தது? அவனுக்கு சொன்னார், ஆபிரகாம், அவனுக்கு 99 வயசு. 1 வயசு அல்ல, 2 வயசு அல்ல. ஆனால் அவன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக வாக்குத்தத்தம் கொடுத்தார். 99 வயசு வரைக்கும் ஒன்று நடக்கவில்லை. ஆனால் 99வது வயதில் தான் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். தரிசனமாகி அவன்கிட்ட அப்பதான் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் உனக்கு கிடைச்சிரும்னு சொல்லவே இல்லை. நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நம்மளே என்ன நினைக்கிறோம்? நம்ம கொடுத்த வாக்குத்தத்தம் நமக்கு வந்துரும், உன்னை ஆசீர்வதிப்பேன்னு ஆசீர்வதிச்சிருவார். உன் வாழ்க்கை அவருக்கு முன்பதாய் உத்தமனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தரிசனமாகி அவனுக்கு சொல்றாரு 99 வயசுல. ஏன்னா அவன் பெற்ற வாக்கு தத்துவத்துக்காக அவன் உத்தமனாய் இருக்கவில்லை. கடவுள் எனக்கு குழந்தை கொடுப்பேன் என்று சொன்னார், சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார். இவன் ஆகாரை தன் மனைவியின் பேச்சு கொண்டு திருமணம் செய்தார். அவன் பல இடங்களில் உத்தமனாய் இல்லாத பொழுது 99 வயது வரைக்கும் அவனுடைய வாக்கு தத்தம் அவனுக்கு நிறைவேறவே இல்லை. நாம் அழுகிறோம் என்றால் தயவு செய்து யாரோ என்னை அழ வைத்தார்கள், யாரோ என்னை துன்பப்படுத்த நினைக்காதீர்கள். அதை அனுமதிக்க காரணமே, எங்கோ நீ உத்தமனா இல்லை, எங்கோ நீ ஆண்டவருக்கு முன்பதாய் சரியா இல்லை என்பதை நீ தீர்மானித்து விட்டீர்களானால், நீ எந்த வயதா இருக்கலாம், 60ஓ 70ஓ 50ஓ 40ஓ, உடனே ஆண்டவர் நீ தீர்மானித்த அடுத்த நிமிஷம் ஆண்டவர் உனக்கு தரிசனமாவார். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு உத்தமமாய் இருந்தபடினால் வாக்குத்தத்தம் கொடுத்தார், தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது. இந்த ஆதியாகமம் 17:2 தான் சொல்றாரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். இதுவரை வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவனை அப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி ஆசீர்வதிப்பேன். ஆனா இப்பதான் சொல்றாரு, நான் உன்னோடு உடன்படிக்கை பண்ண போகிறேன். என்ன உடன்படிக்கை? நீ உத்தமனாய் இருந்தபடினால், நீ உண்மையுள்ளவனாய் மாறினபடினால் உனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ண. உடன்படிக்கை என்றால், இப்போ நம்ம வீடு காசு கொடுத்தா மட்டும் வீடு நமக்கு சொந்தமாகாது, காசு கொடுத்தா லேண்டு சொந்தமாகாது. வி ஹேவ் டு கோ டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் அது ரிஜிஸ்டர் நம்ம பேர்ல பண்ண பிறகுதான் நமக்கு சொந்தமாகும். நீ கிறிஸ்தவன் ஆனதுனாலே ஆசீர்வாதங்கள் எல்லாம் உனக்கு வந்துவிடும் என்று நினைக்கவே கூடாது. ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ உத்தமனாய் இருக்க வேண்டும். மாறின பின்புதான் அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண போகிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணார்? அப்ப கூட, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். உன்னுடைய ஆசீர்வாதங்கள் பெருக வேண்டுமானால், உன்னுடைய கிருபை பெருக வேண்டுமானால், உன்னுடைய இரக்கங்கள் பெருக வேண்டுமானால், உன்னுடைய வெற்றியெல்லாம் பெருக வேண்டுமானால், அவர் என்ன செய்ய வேண்டும்? உன்னோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும். வேதத்தை வீட்டுல போய் வாசித்து பாருங்க. உடன்படிக்கை வராத வரைக்கும் இவையெல்லாம் உனக்கு சொந்தமாக வைக்கப்பட்டிருக்கும். அது எப்பொழுது உன் வாழ்க்கைக்கு வரும்? இறைவன் உன்னோடு உடன்படிக்கை பண்ண வேண்டும்.
அந்த உடன்படிக்கை என்னன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்றென்றைக்கு மாறாதவர். மாறாதவர். மாறாத ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை வந்துட்டாலே, நீங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை பெற ஆரம்பித்து விடுவீர்கள். அது வியாதியா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். வாட்டெவர். பிசாசின் தொல்லைகள், வேதனைகள், கோர்ட் கேஸு, வீட்டு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, திருமண பிரச்சனை, உயர்வு பிரச்சனை, எது வேண்டுமானா இருக்கட்டும். எல்லாவற்றையும் நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன் என்று 1ஆம் தேதி கூட சொல்லிருக்கலாம். பட் அவையோடு உன்னோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு நேரம் வர வேண்டும். அவர் உடன்படிக்கை செய்துவிட்டால் நீ திரளாய் பெருகப்படுவே. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவரும் உன்னோடு கூட ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ண உடனே அடுத்த நிமிஷம் யாருமே சொல்ல முடியாது அது ஏன் லேண்டு. உன்னை வித்தவங்க கூட சொல்ல முடியாது. பத்திரத்தை நீ கையில வாங்கிட்டா அதுக்கப்புறம் அதனுடைய முழு உரிமையாளர். ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணி விட்டாரானால் உன் ஆசீர்வாதத்தை தடுக்க ஒருவராலும் முடியாது. உன்னாலே முடியாது. உன்னாலே முடியாது. நீ பத்திரத்தை கிழிச்சு போட்டாலும் அங்க இருக்கும். நீயே கிழிச்சு போட்டாலும் அது லேண்ட் ஒண்ணுதான். நீ கிழிச்சு போட்டதுனால இன்னொருத்த வந்து என் லேண்டுன்னு சொல்லவே முடியாது. உடன்படிக்கை தேவன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டார்னா உன்னை அசைக்க ஒருவராலும். உபாகமம் 20:5 ஒரு வசனம் இருக்கும். நீங்களாம் எத்தனை பேர் அதை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. அதிபதிகள் ஜனங்களை பார்த்து சொல்றாங்க, புது வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். யுத்தத்துக்கு வரும்போது சொல்றேன், நீ ஊழியத்துக்கு வரும்போது சரி, நீ கிறிஸ்தவனா வாழும் போது சரி, பிரதிஷ்டை பண்ணாத உன் வீடு இருக்குமானால் நீ யுத்தத்துக்கே வராது, நீ கிறிஸ்தனாவே இருக்காது. அவன் தன் வீட்டுக்கு திரும்பி போக கடவன். ஏன் அப்படின்றத அவன் சொல்றாங்க அந்த அதிபதிகள். அவன் யுத்தத்தில் செத்தால் வேறொருவன் தான் அதை பிரதிஷ்டை பண்ண முடியும். உன் ஆசீர்வாதம், உன் வாக்குத்தத்தங்களை நீ பிரதிஷ்டை என்றால், நீ ஒப்பு கொடுக்காத உன் வாழ்க்கை உத்தமனாய் மாறாவிட்டால் உன் வாக்குத்தத்த ஆசீர்வாதங்களை வேறொருவன் சுமப்பான். ஆமென். உனக்கு கொடுக்கப்பட்டவைகளை வேறு ஒருவன் தான் சுமப்பான். நீ உன் வீட்டை பிரதிஷ்டை பண்ணாமலே மரித்து போனால் நிச்சயமாக உன் மகனோ மகளோ உன் உறவுகளோ தான் பிரதிஷ்டை பண்ண முடியும். நீ உன் ஆண்டவருக்கு உண்மையாய் வாழாது இருப்பாயானால் நீ பண்ணின பிரதிஷ்டை முக்கியம். நீ பிரதிஷ்டை பண்ணாமல் கடவுளோடு உடன்படிக்கை ஏற்படாமல் இருக்கிற உத்தமனாய் இல்லாத பொழுது உன் பிரதிஷ்டை பண்ணாத வீட்டை வேறொருவன் தான் பிரதிஷ்டை பண்ணுவான், அல்லது உன் ஆசீர்வாதங்களை வேறொருவன் சுமப்பான் என்பதுதான் சத்தியம். லவ் யுவர் லார்ட். ஒண்ணு ஏன் தெரியுமா நம்ம கஷ்டப்படுறோம்? நம் கடவுளை புரிந்து கொள்ளவில்லை. நம்ம எல்லாம் புரிந்து கொண்டோம், உலகத்துல எல்லா தீமையும் புரிந்து கொண்டோம். ஒரே ஒண்ணுதான் நன்மை, உன்னை படைத்த கடவுளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை படைத்த ஆண்டவர் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எது மேலேயும் உனக்கு நாட்டமே வராது. இதையெல்லாம் அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா அழுவோம், ஐயோ கல்யாணமே ஆகல, ஐயோ குழந்தை பிறக்கலையே, ஐயோ இந்த வியாதி வந்துருச்சு, எல்லாம் ஒரே புலம்பல் தான். காரணம் என்னன்னா, உன்னை படைத்தவரை நீ புரிந்து கொள்ளவில்லை. உன்னை படைத்தவரால் சகலத்திற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் புரிந்து கொண்டால் அட வந்துட்டு போகுது இல்ல. படிக்கிற பிள்ளைங்க பார்த்துருக்கீங்களா? படிக்காத பிள்ளைங்களாம் பரிச்சை வந்தா பயப்படுவாங்க. நல்லா படிக்கிற பையன் பாருங்க, அவன் கேஷுவலா போவான். அதேதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. அவ்வளோ போவோமா போகலையான்ற பயம் ஏன் வருதுன்னா, எங்கேயோ நம்ம தடுமாறுறோம்னு அர்த்தம். பவுல் என்ன சொல்றான்? நல்ல ஓட்டத்தை ஓடிடு. எப்படி சொல்ல முடியுது? அவன் நல்லா படிச்சுட்டான், நான் பாஸ் பண்றது என்ன, அவனுடைய ஆசை என்ன, மார்க் வரணுமா, 100க்கு 100 வாங்க போறான். அதுதான் அவன் யோசிச்சிருப்பான். நம்மாலு எப்படா 35ஆவது தாண்டுமா, அப்புறம் ஏதாவது கிரேஸ் மார்க் கிடைக்குமா,
இல்ல கவர்மெண்ட்ல ஏதாவது ஒரு கேள்வி தப்பா குடுத்துட்டாங்கன்னா, அதுல ஒரு 5 மார்க் எனக்கு கிடைச்சு, அடிச்சு புடிச்சு 35க்கு வந்துருவேனா, இந்த நெறைய பயத்திலேயே தெரிஞ்ச கேள்வியே மறந்துருவான். படிச்சதையே மறந்துருவான். பயத்துல பாதி மறந்துருவான். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ ஆண்டவருக்குள் உத்தமனாய் இருந்தா, எதுக்குமே பயப்பட கவலைப்படலாம். கவலைப்படாத யாருமே இருக்க முடியாது. ஆனா, அந்த கவலை உன்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும். உன் சரீரத்தை, உன் வேதனை, உன் சரீரத்தை அந்த வேதனை காயப்படுத்தி விடக்கூடாது. இப்ப டாக்டர் சொல்றாரு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காதீங்கம்மா, பிபி ஏறாதுன்னுவாங்க. நாள் பூரா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஏறுமா ஏறாதா? பிபி ஏறக்கூடாதுன்னு தான் ஜெபம் பண்ணுவானே தவிர, ஆண்டவரே நான் ஸ்ட்ரெஸ் இல்லாம உன்ன நம்பிக்கையா இருக்கேன்னு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? பண்ணவே மாட்டாங்க. கரெக்டான நேரத்துல சாப்பிட்டு, வயிற காயப்படாத, ஓவரா ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடாத அப்படின்னு சொன்னா, அத சாப்பிட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே இந்த என் வயித்துல ஒண்ணுமே ஆகக்கூடாது. அது எப்படி ஆகாம இருக்கும்? சாப்பிடுறதே நீயி. கடவுள் ஏசாமி சாப்பிட்டாரு. கடவுளா சாப்பிட்டாரு. சாப்பிட்டது நீ. காலி வயிறா இருந்தது நீ. காலி வயிறா இருந்தா உள்ள வந்து ஜீரண நீர் சுரக்கும். அது சுரந்தா உன் வயிறு வலிக்கும், எரிச்சல் வரும். அப்புறம் அல்சர்ல கொண்டு போயிட்டு எல்லாமே உனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். தெரிஞ்சாலும் சாப்பிடுறேன் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே என்னை சுகமாக்கும். எப்படி சுகம் கிடைக்கும் பாருங்க. சில சமயத்துல அவர் சுகம் கொடுக்குறான்னா, அது கிருபையினால் கிடைக்கிறது. ஆனா அந்த அந்த வியாதிய அனுபவிச்சது நீயும் நானும் தான். வேற யாரும் அனுமதிக்கல. ஆனால் இன்று உங்களோடு நான் சீக்கிரமாய் பகிர்ந்து கொள்கிறேன். த நெகட்டிவ் எமோஷன்ஸ் கேன் பி குட். அதாவது உன் வாழ்க்கையில ஏற்படுற ஒரு எமோஷன் வருதுல்ல, லேடீஸ் பொதுவாவே டக்குன்னு அழுதுருவாங்கல்ல. அதுவும் வீட்டுக்காரர்ட்ட ஏதாவது கிடைக்கணும்னாலும் அழுவாங்க. வாங்கணும்னா அழுவாங்க. பிள்ளைங்கள ஏமாத்துறதுக்கு அழுவாங்க. நெறைய எமோஷன் காமிப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படியே அப்புறம் எவனையாவது ஏமாத்தணும்னா ஒரு எமோஷன் காமிப்பாங்க பாருங்க. அப்படியே பாராட்டி பேசி அது பண்ணி, இது பண்ணி அவன அயோக்கியன்னு இங்க திட்டிக்கிட்டே வாயில வரும்போது ரொம்ப நல்லவன்னுவாங்க. எமோஷன்ஸ். ஆல் அவர் நெகட்டிவ் எமோஷன்ஸ். நாம என்ன பண்றோம் தெரியுங்களா? நம்முடைய எமோஷனே நெகட்டிவா தான் இருக்கும். ஆனால் இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் கேன் பி குட். இதை நன்மையாக மாற்ற இறைவன் ஒருவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து. எப்படின்னா, த ஸ்பிரிச்சுவல் குரோத். நீ ஆண்டவருக்குள் வளர ஆரம்பித்தால், உன் வாழ்க்கையோடு ஒட்டியிருந்த இந்த எமோஷனல் இருக்குல்ல, நெகட்டிவ் எமோஷன். எத பார்த்தாலும் நெகட்டிவா சிந்திக்கிறது நமக்கு ஒரு வழக்கம் இல்ல. போனான்னா அவன் அங்க தான் போயிருப்பான்னுவோம். மாமியாரு யார்ட்டயா பேசினா கூட என்ன பத்தி தான் பேசும். நெகட்டிவ் எமோஷன்ஸ். ஏன் இந்த நெகட்டிவ் எமோஷன் இருக்குதுன்னா, ஃபாலன் ஹியூமன் பீயிங், விழுந்து போன மனுக்குலம். அதனால தான் நாம் வாழுகிற இந்த உலகம் விழுந்து போன மனுக்குலம் வாழுகிற ஒரு உலகம். அதனால தான் நமக்கு எப்பவுமே நெகட்டிவ் எமோஷன்ஸ் தான் வரும். ஏதேன் தோட்டத்துல இருந்தா வராது. ஏதேன் தோட்டத்தை விட்டு தள்ளப்பட்டதுனாலே ஆதாமுக்கு ஏவாளுக்கு நெகட்டிவ் எமோஷன்ஸ். அவன் சகோதரனுக்கு ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ். அதனால தான் அவன் போய் காயின் ஆபேலை கொன்று விடுகிறான். நெகட்டிவ். நீ ஏதேன் தோட்டத்தில் இருப்பாயானால் இந்த எமோஷனே வராது. ஏதேன் தோட்டம் எங்க இருக்கிறது? வெளியேற்றப்பட்டோம். ஆனால் கெத்செமனே தோட்டம் உனக்கு இருக்கிறது. அதுக்காக தான் இயேசு வந்தாரு. ஏதேன் தோட்டத்தை இழந்துட்டேன் கவலைப்படலையா? ஃபியர் நாட். அந்த தோட்டத்தோட ஒரு வித்தியாசமான தோட்டம் கெத்செமனே தோட்டம். சீனாய் மலையை விட சிறந்த ஒரு மலை கொல்கதா மலை. நான் வச்சிருக்கேன் வா. அந்த உடன்படிக்கை எல்லாத்தையும் விட ஒரு புதிய உடன்படிக்கை, அன்பின் உடன்படிக்கை நான் வச்சிருக்கேன். யூ கம் டு மீ. நீ உத்தமனாயிரு என்று. 2 எமோஷன் தான் வாழ்க்கையில வேணும். நடக்கும், இருக்கும்.
ஒண்ணு பெயின்ஃபுல் எமோஷன். உன்னுடைய எமோஷன் இப்ப நான் கோவப்பட்டு ஒருத்தனை திட்டிடுறேன். 20 வருஷம் 30 வருஷம் பழக்கமானவன் நமக்கு விரோதியாய் மாறிடுறான். நம்முடைய கோபத்தினாலே அவன் நண்பனை இழந்து நிற்கிறோம். அது நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம் பின்னால. இல்ல, ஐயோ நான் அவனை திட்டிட்டேனே, ஐயோ நான் அவனை சொல்லிட்டேனே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். பெயின்ஃபுல் எமோஷன்ஸ். ஆனா இன்னொன்னு இருக்கே, அந்த எமோஷன் கெயின்ஃபுல் எமோஷன். பெயின்ஃபுல் அண்ட் பெயின்ஃபுல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது. கெயின்ஃபுல் உன் ஆண்டவரோடு நீ எமோஷன் ஆகும். ஆபிரகாம் 99 வயசு வரைக்கும் பெயின்ஃபுல் எமோஷன். ஆனா என் தேவன் அவனுக்கு தரிசனமானன்னு அவனுக்கு ஒரு எமோஷன் வந்திருக்குல்ல, இப்போ கடவுள் தரிசனமாகி விட்டார் இல்ல. அந்த தரிசனம் அவனுக்கு கெயின்ஃபுல்லா இருந்தது. உடன்படிக்கை கிடைத்தது. நீ பைபிள் படிக்கும் போது கெயின்ஃபுல் எமோஷன். நீ ஒரு பெயின்ஃபுல் எமோஷனோட வேதத்தை வாசிக்கும் பொழுது, பெயின்ஃபுல் எமோஷனோட ஆலயத்திற்கு வரும் பொழுது, பெயின்ஃபுல் எமோஷனோட கர்த்தருடைய சமூகத்திற்கு நீ போகும் பொழுது, அந்த உடன்படிக்கை கெயின்ஃபுல் எமோஷன். அப்படியே உன்னை சந்தோஷம், ஜாய், ஹாப்பினஸ், டெலிவரன்ஸ், ஆல் கெயின்ஃபுல். இவையெல்லாம் நமக்கு கெயின்ஃபுல் தான். இதெல்லாம் நஷ்டமே கிடையாது. கெயின்ஃபுல் நெகட்டிவ். அதனாலதான் இந்த நெகட்டிவ் எமோஷனை உனக்கு கெயின்ஃபுல் எமோஷனாய் மாற்ற இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஏன்னா ஃபாலன் வேர்ல்டு நம்ம வாழுகிறோம். அருமையான சகோதரி, எங்காவது உன் வாழ்க்கையில ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தால், உன்னுடைய வாழ்க்கையில துன்பமும் துயரமும் இருக்குமானால், நீ நிற்கிற இடம் ஏதோ ஒரு இடத்தில் தவறாய் நிற்கிறாய். யுவர் பிளேஸ் இஸ் நாட் கரெக்ட். யூ ஆர் இன் த ராங் பிளேஸ் இன் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில எங்கோ ஒரு சரியான இடத்தில் நீ நிற்கவில்லை என்பதுதான். என்னுடைய அர்த்தம் என்ன? உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர் உன்னிடத்தில் உலாவுவதற்கு நீ இடம் கொடுக்கவில்லை. சிலர் கோயில் போவாங்க, சிலருக்கு பைபிள் மட்டும் படிப்பாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. சிலர் கோயில் போப்பாங்க, பைபிள் படிக்க மாட்டாங்க. சிலர் ஆண்டவரை பற்றி மற்ற ஜனங்களுக்கு முன்பாக சாட்சியாய் வாழவும் மாட்டார்கள். உன்னை பார்த்தா அவன் கிறிஸ்தவனே சொல்ல மாட்டான். நம்மளை போலவே தண்ணி அடிக்கிறான்டா, நம்மளை போலவே பொய் பேசுறான்டா, நம்மளை போலவே திருடுறான்டா. அப்போ உன்னை கிறிஸ்தவனே அவன் சொல்ல மாட்டான்ல. ஓ நீ கிறிஸ்டினானுவோம். நீங்க ஒரு பார்த்துருக்கீங்களா? ஆனா மக்கள் சொல்ற ஒரு வார்த்தை, நீங்க உண்மையிலே அது உணர்ந்தீங்கன்னா நம்ம வெட்கப்படணும். சொல்லுவான், இப்ப நீ கிறிஸ்தவன் ஆயிட்டேன்னுவான். கிறிஸ்தவன் தானப்பா, எப்படிப்பா இப்படி பேசுன, எப்படிப்பா இப்படி நடந்தேனா? அப்ப அவன் மனதின் ஆழ